ஒரு நாள் ஒரு நரி தன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தது. அது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் குறுக்கே ஒரு ஆறு இருந்தது. அதை கடந்துதான் செல்ல வேண்டும். அப்படி நரி வரும்பொழுது அதன் எதிரில் ஆற்றில் ஒரு முதலை சென்றது. அதை பார்த்த நரி, ஐயையோ, ஆற்றில் முதலில் போகிறது, எப்படி செல்வது என்று அழுது கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த வழியாக ஒரு சிங்கம் வந்தது. வாங்க, இந்த கதை பக்கம் போவோம். ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. நான் தாண்டா ராஜா இந்த காட்டுக்கு. தனியா போறது ஒரு சுகமா தான் இருக்கு. எங்க எவனையும் காணோம். அடடா, என்ன அங்க ஒரு நரி இருக்கிறான். அந்த நரி பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்போம். அழுதுட்டு வேற இருக்கிறான். சிங்கம் ஆர்வத்துடன் அழுது கொண்டிருக்கும் நரியிடம் என்ன பிரச்சனை அப்படி என்று கேட்க ஆவலாக வந்து கொண்டிருந்தது. ஏண்டா நரி, ஏண்டா அழுதுனுங்கிற? ஏடா பிரச்சனை? அண்ணன்கிட்ட சொல்றா. வணக்கம் காட்டுராஜா. வீட்டுக்கு போகணும். இந்த ஆற்றை எப்படி கடக்கிறதுன்னு தெரியல. அதுதான் யோசனை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். இதுக்கு தான் ஆள்றியா? ஏண்டா தம்பி, நீச்சல் தெரியாதா? தெரியும், ஆனா கொஞ்சம் பயம். பயமா? அண்ணன் எப்படி இறங்குறான் பாரு ஆத்துல. அழகர் வைகையில் இறங்குற மாதிரி அண்ணன் இந்த ஆத்தை எப்படி இறங்கி என்ஜாய் பண்ற பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சின்ன பையனா. ஐயோ, முட்டாப்பையா காட்டுராஜா. ஒரு முதல்ல இந்த பக்கம் போச்சு. அதுதான் ஆற்றுல இறங்கலாமா வேணாமா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இறங்கி பலி கொடுக்குறேன் என் உயிரை. என்னது முதலையா? ஐயோ. பாருங்க குழந்தைகளா, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கத்துக்கிறோம்னா, நாம எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும், காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆராயாமல் இறங்கக்கூடாது. பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பாய்.